अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थकुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம், மாசி மாதம் 1ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, சதுர்த்தி திதி. விநாயகர் வழிபாடு பண்ற மாதிரி சதுர்த்தி திதியில வேற எதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காதுங்க. அது இன்றைய நாள் சதுர்த்தி வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் இந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அதனால கண்டிப்பா இந்த நாள் சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒருவரோட வீட்லையுமே. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு எடுத்து வாயில போட்டு போங்க. சந்திராஷ்டம் எல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஜூஜூபி மேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தைரியமா இருக்கலாம் நீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எந்த அளவுக்கு நீங்க சாத்விகமான ஆகாரங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் ஓவர் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. அதனால நிறைய வாய்வு பிடிகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள், சின்ன வயசுலேயே பிளட் சுகர், சின்ன வயசுலேயே பிபி, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய நாள்லேருந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். சனி ராகு மேலே போகும் பொழுது இந்த உளுத்தம் உருண்டைன்னு சொல்லுவோம், உளுத்தங்கஞ்சி சாப்பிட்றது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படும். ஏன்னா எந்த டைமில் இது நடக்குதோ அப்போ தான் கால் முட்டிகளில் வலி வேதனைகள் வரும். அது வராமல் இருக்கணும்னா இந்த நாள் இதெல்லாம் பண்ணும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாக இன்றைய நாள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகள்ல அலைச்சல்கள் இருக்கும். அந்த சனி ராகு மேல கிராஸ் ஆகும் பொழுது ஓவர் அலைச்சல்கள், ஓவரா சுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய வைக்கும். ஒன்னொன்னையும் டபுள் தான் செக் பண்ண வைக்கும். சிம்பிளுங்க. இன்றைய நாள் வீட்டில இருந்து வெளியே போனீங்கன்னா வீட்டை பூட்டிட்டு தான் கீழே போயிருப்பீங்க. ஆனா வீடு பூட்டினா இல்லையான்னு டவுட்டா இருக்கும். அந்த ஒரு பென்ட்ரைவையோ ஒரு டாக்குமெண்ட்டையோ எடுத்து உள்ளே வச்சுருப்பீங்க. ஆனால் மறுபடியும் இதை பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணுவீங்க. பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தனா இல்லையான்னு கன்ஃபியூஷன் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தையுமே டபுளான வேலை செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்கப்படுது. மெயினாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு, அவளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அது பெண்களுக்கு பட்டாசு கலப்போம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு மட்டும் இன்றைய நாள் நீங்க பண்ணீங்கன்னா போறோம். எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நிவர்த்தி பெறும். அதாவது ஒரு மனுஷனுடைய லக் அப்படின்னு டிசைட் பண்ணணும்னா லக்னம் 5ஆம் பாவகம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம், இந்த மூணுமே பேசிக்கல் லக் ஃபேக்டரை கொடுக்கும். அந்த லக் அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ணோன்னே ஜெயிச்சிடும். ஒருவேளை லக்கு இல்லைன்னு வைங்க, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஒன்றுக்கும் டபுள் டைம் ட்ரை பண்ணணும். தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுயா அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள். அப்போ அந்த லக்கு யாருக்கு ஃபேவர் பண்ணணும்னா, தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஆட்களில் லக்கு எப்பவுமே ஃபேவர் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய கலாச்சாரங்கள் மேலே அதிகமான பற்று இருக்கும். அவங்க தர்மத்துக்கு மீறிய ஒரு சிந்தனை வரவே வராது. இந்த மாதிரி நாட்கள் இதெல்லாம் அதிகமாக அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நிறைய பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முன்னோர்கள் வழிபாடு சாலச் சிறந்தது. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. நம்ம நம்பிக்கை தான் முக்கியம். இது நடக்காதுங்கிற மாதிரி கான்செப்டே கிடையாது. நம்ம நம்பிட்டோம்னா அது நடந்துடும், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை கொண்டு வர்றது தான் கான்ஃபிடன்ஸ். அது எப்போ வரும்? பாசிட்டிவாக திங்க் பண்ணும் பொழுது, நல்ல எண்ணங்கள், ரொம்ப பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம மனசில் எடுத்துன்னு போகுது. அப்போ எப்படி? நல்ல உணவை நம்ம உட்கொள்ளும் பொழுது, எப்போதைக்கப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. எந்த பாதிப்பும் கொடுக்காது, நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. உடம்புல எந்த நோயும் வராது. 100% உண்மை. நம்ம தர்மத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதுதான். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, சாதாரண வெள்ளையாக ஒரு சாதம் பண்ணுங்க, அது கொஞ்சோண்டு நெய் போட்டுக்குங்க, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அற்புதமாக இருக்கும், அமுதமாக இருக்கும். அதெல்லாம்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசியம் இல்லாம கோபதாபங்கள் வேண்டாம். பொறுமையா கையாளணும், டென்ஷன் ஆகக்கூடாது. டக்குன்னு கோபம் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். அதே மாதிரி வந்து பேசுறவங்களும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நோன்ற மாதிரி தான் பேசுவாங்க, உங்களை தாக்குற மாதிரி தான் பேசுவாங்க. பட் யூ ஷுட் ட்ரை டு மெயின்டைன் யுவர் காம்னஸ், அந்த பீஸ் கொண்டு வரணும். யார் என்ன பேசினா நமக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். நினைத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும். கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. வெளியே போனால் டீ கடை வாசல்லையோ இல்லை ரோட்டோரத்துலையோ கஷ்டப்படக்கூடிய, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய தாத்தா பாட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போங்க, நினைச்சது கை கூடும். அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தூரமாக போகணும், ட்ராவல் பண்ணணும், இந்த இடமே வேண்டாம், ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே பொதுவாகவே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எது நமக்கு முக்கியம்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். யாரும் மற்றவங்கள வந்து நம்ம சொல்லக்கூடாது. இன்றைய நாள் உங்களுடைய பயணங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடக்கணும்னா இன்றைய நாள் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மிகப்பெரிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் அதிகரிக்கக்கூடிய நாள், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது வியாபாரத்துக்காக நிறைய சூக்ஷமங்கள் கற்றுப்பீங்க. இந்த வியாபாரம் இப்படி தான் பண்ணணும், இந்த வியாபாரம் இப்படி தான் நடக்கணும், இவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு கடன் கொடுக்கலாம், இது கொடுக்கக்கூடாது. அதுவும் இன்றைய நாள் யாரெல்லாம் சில்லறை வியாபாரிகளாக இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நிறைய ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சூப்பராக இருக்கிறது. பல ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போகிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறாலும் அப்படி நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சட்டைநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 நாள் வேலைகளில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க. பழமையான விஷயங்களை பற்றி ரொம்ப சந்தோஷமாக சுவாரஸ்யமாக பேசி மகிழக்கூடிய அபாரமான நாள். குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தயவு செய்து கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க, அதுக்கப்புறம் அது வராது. இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும். அதை மட்டும் வணங்குங்க, நினைச்ச காரியங்கள் கைகூடும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நெஞ்சு சளி கோத்துக்காமல் பார்த்துக்கணும். 1 ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும். எந்த பிளானாக இருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரபத்ரர் கோவிலுக்கு, அகோர வீரபத்ரர் ஆகட்டும், ஐயனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மன அமைதி கிடைக்கும். பொதுவாக வீட்டில் வந்து நிறைய சலசலப்புகள் ஏற்படும். இதெல்லாம் நடக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தோணும். சிலதெல்லாம் பிரச்சனையே பஞ்சாயத்தாக மாறும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, நெட்வொர்க்கிங் சார்ந்த, மார்க்கெட்டிங் சார்ந்த, எழுத்தாளர்கள் சார்ந்த எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் இந்த நாள் பயங்கரமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும். உங்களை பற்றி தான் 10 பேர் பேசுவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் சண்டைகள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்பு அப்படின்னு வந்தாவே அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வாட் எவர் யூ திங்க் தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன், எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சுக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். வெளியே பேசுறதெல்லாம் பணமாக மாறும். வெளியே பேசுறதெல்லாம் லாஜிக்கலாக பேசுவீங்க, ப்ராக்டிக்கலாக பேசுவீங்க, மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தலையில் ஏற்றுவீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் லாஜிக் பேசாதீங்க, அடி விடுக்கும். நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படும், நல்ல செலவுகளும் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. சந்திரன் ராகு சேரும் பொழுது மூக்கு நிறைஞ்சிருக்கும், அதனால் கொஞ்சம் சளி தொந்தரவுகள்,
சளி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள், வேறு இடத்திற்கு பிரயாணங்கள், சில இடங்களில் டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி முதலீடுகளினால் ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய நாள். சில பேருக்கு முதலீடுகள் நல்லா செட் ஆகும், பொருளாதார சேர்க்கை ஏற்படும், பண புழக்கம் சற்று தாராளமாக இருக்கும், நம்பிக்கை உருவாகும். பேசிக்கலாக இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். அதனால் இந்த நாள் பொதுவாகவே முதலீடுகளில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நிறைய பேர் பாண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, அதெல்லாம் முதலீடு பண்ணுங்கள், நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் விருச்சிகம், இரண்டாவது கடகம், மூன்றாவது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, எந்த விதமான அலைச்சல்களும் இல்லாமல் நல்ல மனசாந்தியோடு இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்பந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.